முருகப்பெருமானை நேரில் அழைத்து வரும் அதிசக்தி வாய்ந்த மந்திரம் பகை கடிதல். முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காகவும் முருகப்பெருமானிடம் வேண்டிய வரங்களை பெறுவதற்காகவும் பலவிதமான பதிகங்கள், மந்திரங்கள், வழிபாடுகள் உள்ளன. அவற்றில் சில குறிப்பிட்ட பதிகங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். இதேபோல் சில மந்திரங்கள் முருகப்பெருமானின் தரிசனத்தையே நமக்கு பெற்றுத்தரக்கூடியவை. அப்படி முருகப்பெருமானின் தரிசனத்தை பெற்றுத்தரும் அற்புத பதிகம்தான் பகை கடிதல். முருகப்பெருமானுக்குரிய மிக மிக சக்தி வாய்ந்த பதிகம் அல்லது பாடல் அல்லது மந்திரங்களில் மிக முக்கியமான ஒன்று பகை கடிதல். இதன் பெயரை கேட்டதுமே அனைவருக்கும் மனதில் தோன்றுவது பகை அல்லது எதிரிகளை வெல்வதற்கு படிக்கும் பாடல் என்பதுதான். ஆனால் உண்மை அது அல்ல. இது முருகப்பெருமானையே நேரில் வரவழைக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த பதிகம். பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமான் மீது 6000த்திற்கும் அதிகமான பாடல்களை பாடியுள்ளார். இவற்றில் பல பதிகங்கள் மந்திரக்கட்டாக பல யந்திரங்களை உள்ளடக்கியதாக பாம்பன் சுவாமிகள் இயற்றியிருப்பார். அதனால் இவற்றிற்கு மிகவும் சக்தி அதிகம். பாம்பன் சுவாமிகள் இயற்றிய சஸ்திரபந்தம், ரதபந்தம், கமலபந்தம், மயூரபந்தம், சதுரங்க பந்தம் போன்றவற்றையும் இந்த மந்திர சொற்கள் கொண்டு உருவாக்கப்பட்டதுதான். அதுபோல பகை கடிதலும் முருகப்பெருமானை நேரில் அழைத்து வரும்படி அவரது வாகனமான மயிலிடம் சொல்வதாக இந்த பாடலை அவர் அமைத்துள்ளார். இந்த திருப்பத்தை காலை மாலை பூஜித்து பத்தி பிறங்க பாடுவார். திருமயில் மீது செவ்வற்பரமன தரிசிப்பர். பகை வெல்ல முடியும் என பாம்பன் சுவாமிகளால் ஆசீர்வதிக்கப்பட்ட பதிகம் இதுவாகும். அதாவது எவர் ஒருவர் இந்த பதிகத்தை நெற்றியில் திருநீறு பூசி பக்தி சிரத்தையுடன் காலை மாலை இருவேளையும் படிக்கின்றார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமான் மயில் மீது வந்து காட்சி தருவார். எந்த பகையையும் அவர்களால் வெல்ல முடியும் என்பதுதான் இதன் பொருள். பகை கடிதல் பாடல் 1.
இந்த முறையில் பதிகத்தை பாடி தமிழ்க் கடவுள் முருகப்பெருமானின் அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.